எஸ்டிடி உடலுறவு அன்னோன் பார்ட்னர் கூட வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது நோய் தாக்கம் இருந்தால் அதனால் நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா வர்ற நோய்களுக்கும் இன்ஃபெக்ஷனுக்கும் தான் வந்து எஸ்டிடி எஸ்டிஐ. அறிகுறிகள் அப்படிங்கிறது டே 1லேயும் ஆரம்பிக்கலாம், இல்லை 5 நாள் கழிச்சு வரலாம், 10 நாள் கழிச்சு வரலாம், சில வருடங்கள் கழித்து கூட நமக்கு தெரியலாம். என்னென்ன அறிகுறிகள் தெரியலாம்? அந்த யூரின் போகிற ஹோலில் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஒரு சீல் மாதிரி பஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கிறத விட அப்நார்மலாக வர்றது தான் வந்து கொனோரியா மோஸ்ட் காமனாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் சிஃபிலிஸ்க்கு இருக்கலாம். யூரின் போகும்போது டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும், யூரின் போகிற மாதிரி ஒரு அர்ஜ் இருக்கும், கொஞ்சம் ஒரு பர்னிங் டிஸ்கம்ஃபோர்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா இது வந்து கிளமிடியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். பென்னிஸோட கிளான்ஸில் பெயின்ஃபுல் ஆர் பெயின்லெஸ் அல்சர்ஸ் வந்து வந்துச்சுன்னா ஹெச்ஐவியோட அறிகுறியாக இருக்கலாம், இல்லைன்னா சிஃபிலிஸோட அறிகுறியாக இருக்கலாம். ஹெர்பஸ் வந்து உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் வரும், அதுவும் ஹெச்ஐவி மாதிரி தான், பட் சிவியாரிட்டி வந்து ரொம்ப கம்மி. இந்த வெயிட் லாஸு, லூஸ் மோஷன் ஆகிறது, ஃபீவர் டெய்லி வர்றது கண்டினியூஸாக இருக்குதுங்கிறது வந்து அந்த நோய் முற்றி போகும்போது அது வந்து டெத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு கூட நம்ம சொல்ல வரலாம். இந்த மாதிரி ஒரு தகாத உறவு எப்போவாவது தெரிந்தோ தெரியாமலோ நடந்துருச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனிங். ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டெஸ்ட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி டாக்டரையோ ஆர் ப்ரொஃபஷனல் டாக்டரையோ கன்சல்ட் பண்ணி இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னங்கிறத யோசிங்க. தேங்க்யூ.